வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வைகாசி பௌர்ணமியோட சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் பார்க்குறோம். வைகாசி பௌர்ணமினாவே எப்பவுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாளில் தான் வரும். அந்த விசாக நட்சத்திரத்துல தான் நம்ம முருகப்பெருமான் அவதரிச்சதுனால வருஷம் வருஷம் வர்ற வைகாசி பௌர்ணமி அவ்வளோ சிறப்பு மிக்க நாளாக இருக்கும். ஆனால் இந்த பௌர்ணமியில் விசாக நட்சத்திரம் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து முருகப்பெருமானோட பூஜைகள் எல்லாம் முடிஞ்சிருது. முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாடு பண்ணிடுறோம். வைகாசி பௌர்ணமி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:27 தான் ஆரம்பிக்குது. 11ஆம் தேதி புதன்கிழமை பகல் 1:53 வரைக்கும் இருக்கு. கிரிவலம் திருவண்ணாமலையோ எந்த மலை கோயிலுக்கோ நீங்கள் கிரிவலம் போகிறதா இருந்துச்சுன்னா இந்த பௌர்ணமி திதி இருக்கிற டைமில் போகிறது சிறப்பு. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போகிறது எப்பவுமே அந்த நிலா ஒளி நம்ம மேலே படணும். எல்லா நேரத்துலையும் நம்ம பௌர்ணமி கிரிவலம் போகக்கூடாது. சந்திரனோட ஒளி நம்ம மேலே விழணும். அப்போ தான் அந்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு கிடைக்கும். நம்ம திருவண்ணாமலை போன பலனும் கிடைக்கும். சித்தர்களோட அருளா தெய்வத்தின் அருளெல்லாம் கிடைக்கும். அதனால நீங்கள் எப்பவுமே பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் கிரிவலம் ஆரம்பிக்கணும். இந்த தடவை கிரிவலம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கிலிருந்து அடுத்த நாள் வெயில் வர வரைக்கும் நீங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு. நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படின்னா இந்த பௌர்ணமி திதி இருக்கிற டைமில் நீங்கள் எந்த சாமியை வேணாலும் நீங்கள் கும்பிடலாம். உங்கள் தெய்வ வழிபாடை எப்படி வேணாலும் நிறைவேற்றலாம். குலதெய்வத்துக்கே போனாலுமே அந்த பூஜைக்கு தான் போகணும்னு கிடையாது. நீங்கள் அந்த பௌர்ணமி திதி இருக்கிற டைமில் நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப சிறப்பு. வைகாசி மாதம் வளர்பிற ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கும் எப்பவுமே. அதில் தான் நம்ம முருகப்பெருமான் அவதரித்தார். நம்ம பௌர்ணமி கும்பிட்றோம். புத்தர் அவதரித்ததும் புத்த பூர்ணிமா அப்படின்னு அந்த நாளையே கொண்டாடுறோம். புத்தர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியில தான். இப்போ எல்லா கோயில்லையுமே எல்லா ஊர்லேயுமே வைகாசி விசாக தேர் திருவிழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாதம் வளர்வல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணுவோட 4வது அவதாரமாக இருக்கிற நம்ம நரசிம்மர் பகவான் அவதரிச்சிருக்கிறாரு. அது நரசிம்ம ஜெயந்தியாவும் இருக்கு. இந்த வைகாசி மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. அதில் நம்ம வைகாசி மாதத்தில் வர இந்த பௌர்ணமி எவ்வளோ சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்னா இந்த தடவை நான் செவ்வாய்க்கிழமையே காலையிலிருந்து சாப்பிட மாட்டேன், விரதம் இருப்பேன். செவ்வாய்க்கிழமை சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு மேலே வர்றதுனால பௌர்ணமி திதி ஆரம்பித்த பிறகு சாமிக்கு 12:30 மணிக்கு மேலே குலதெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணிடுவோம். நீங்கள் அடுத்த நாள் காலையிலையும் நம்ம பண்ணலாம். மதியம் வரைக்கும் இருக்குது. விடிய காலையில் பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை பண்ணுறதும் சிறப்பு. எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு மனநிறைவு என்ன கொடுக்குதோ அது மாதிரி செய்யுங்க. விடிய காலையில் நீங்கள் நேரமாக எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு காலையிலிருந்து சந்திர பகவான் வர்ற வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வெறு வயித்தாட விரதம் இருந்து அம்பாளையும் சிவபெருமான வழிபாடு பண்ணுறது அவ்வளோ சிறப்பு. நீங்கள் வேண்டும் வரத்தை அம்பாள் கொடுப்பாங்க. சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது சந்திர பகவானுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கலாம், ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். தீப தூப ஆராதனை காமிக்கிறதும் சிறப்பு. உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி பண்ணிக்கிங்க. இந்த வைகாசி பௌர்ணமியில் திருவண்ணாமலையும் திருப்பரங்குன்றம் பழனி இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற உங்கள் மலைக்கோயில் முருக சம்பந்தமான கோயிலெல்லாம் நீங்கள் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. எப்பவுமே தானங்களையே சிறந்தது அன்னதானம். ஒருத்தரோட வயிற்று பசியை தீக்கிறது அவ்வளோ சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு சக்கரை பொங்கல் கொண்டு போய் வச்சும் அன்னதானம் கொடுக்கலாம் வர்ற பக்தர்களுக்கு. இல்லை நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு எலுமிச்சை சாதம் செஞ்சும் கொடுக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம், எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கலாம். இது மாதிரி உங்களால் முடிஞ்சது எதுனாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முழு நிலவு நாளில்
உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு படி நமக்கு முன்னேற்றம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வழிபாடு பண்ணுறதுனால நம்ம எல்லாரும் நல்லா இருப்போமா அப்படின்னாலும் சொல்ல முடியாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்மளோட கர்மாங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் இந்த வழிபாடு பண்ணினேன் நமக்கு வரணும், நம்ம இந்த பௌர்ணமி பூஜை செஞ்சோம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம செஞ்சாலும் நல்லது நடக்கும், செய்யலாதவங்களுக்கும் நல்லது நடக்கும். இப்போ செஞ்சவங்களுக்கு பௌர்ணமி பூஜை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அமாவாசை பூஜையாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சாமி கும்பிடாத அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம், இல்லை சாமி கும்பிடாதீங்களா இருக்கலாம், எத்தனையோ இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அவங்க விதி பிரகாரம் கர்மா பிரகாரம் நடக்கும். ஆனால் நம்ம இத்தனை சாமி கும்பிட்டும் நமக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னா அதை ஏற்றுக்கிட்டு தெய்வம் நமக்கு எப்போவா இருந்தாலும் வழிகாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு மன வேதனையை அடக்கிட்டு நீங்கள் செய்கிற கடமைகளை தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணனா அந்த தெய்வமே பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டத்தை வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி நம்மளை காப்பாற்றும். நீங்கள் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு. நம்ம பௌர்ணமி பூஜை பண்ணுறதுனால நம்ம பாவங்கள் போய் புண்ணியம் கிடைக்கும். குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. நம்ம உடம்புல உடல் மற்றும் மன சம்பந்தமான நோய்கள் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நமக்கு நீங்கும். தொழிலில் மேன்மை கிடைக்கும், பொருளாதாரம் மேன்மை அடையும். பௌர்ணமி பூஜை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். சந்திர பகவான் நம்ம சிவபெருமானு மகாவிஷ்ணு முருகப்பெருமானுக்கு இடது கண்ணா இருக்கிறாரு. இடது கண்ணு சந்திரன்னா யாரு? அம்பாள், அம்மாவின் பாசத்தை குறிக்கிறது. நீங்கள் சந்திரனை வழிபாடு பண்ண அம்மாவோட ஆசீர்வாதம், உங்களோட பெற்ற தாயோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், தெய்வத்தின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். பௌர்ணமியில் நீங்கள் எப்பவுமே செய்யக்கூடாது என்னன்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஜென்ஸாக இருந்தால் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா இருந்தால் குடிக்கக்கூடாது. பொய், ஒருத்தரை ஏமாத்துறது, சூதாட்டம், ஒழுக்கமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. இந்த நாள் நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்காக உள்ள நாள். அந்த நாளில் நீங்கள் வன்முறையோ ஒழுக்கக்கேடான விஷயங்களோ எதுவுமே செய்யவும் கூடாது, பேசவும் கூடாது. இந்த நாளில் ஒருத்தர் உதவி கேட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சோம்னா சந்திரன் முழு நிலவாக ஜொலிக்கிறது மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஜொலிக்கும். நீங்கள் ரெகுலராக செய்கிற வழிபாடை இந்த தடவை பண்ணினாவே போதும். ஏன்னா முருகப்பெருமானோட வைகாசி விசாகம் முடிஞ்சிருது. புத்த பூர்ணிமா, குருவுக்கு வணக்கம் சொல்கிறதும் இந்த புத்த பூர்ணிமா ரொம்ப சிறப்பு. நீங்கள் யாரெல்லாம் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க. அவங்க இறந்துருந்தாங்கன்னா நீங்கள் மனதார அவங்களுக்கு வழிபாடு பண்ணிக்கிங்க. பௌர்ணமி அப்போ உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா அரசு வேம்புக்கு ஒரு சொம்பு தண்ணினாச்சும் ஊற்றுங்க, ஒரு விளக்கு போடுங்க, விநாயகர் பெருமானுக்கு விளக்கு போடுங்க, நாகருக்கு 1/2 லிட்டர்னாச்சும் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கோயிலில் கொடுத்துருங்க, அவங்களே பண்ணிடுவாங்க. வைகாசி பௌர்ணமியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெய்வங்களுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் வைகாசி பௌர்ணமி வழிபாடு நம்ம ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம எப்படி வழிபாடு பண்ணமோ அது போல தான் இந்த பௌர்ணமியும் பண்ணணும். அது மாதிரி வழிபாடு பண்ணி எல்லா தெய்வங்களின் அருளை பெற்று பல்லாண்டு வாழணும். நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.